Om Saravana. Happy morning to all brothers and sisters of third year CSE. This is your class in distributed system and we have started unit 5 in it. In previous class itself, we have started our unit 5 about an P2P, that is your peer-to-peer process and distributed shared memory. What is meant by P2P? It's a very simple concept. இப்போ என்கிட்ட ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்குது. அந்த நெட்வொர்க் மூலமா என்கிட்ட இருக்கிற ஒரு மெசேஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ அதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஈக்குவலாக எல்லா நோடையுமே விசிட் பண்ணி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் என்னோடய கண்டிஷன். அப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஐ கேன் டூ சம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஃபைல் ஷேரிங், கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா செய்யும்போது எனக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா டு கண்ட்ரோல், ஆர்கனைஸ், அட்மினிஸ்ட்ரேட் அண்ட் மெயின்டைன். உங்களோட என்டையர் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், என்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சிஸ்டம் பியர்-டு-பியர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பியர்-டு-பியர் நெட்வொர்க்கில் எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா உங்களோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபால்ட்டு டாலரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களோட கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணுவாங்க. தென் யூ ஹவ் சீன் சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் P2P. அதில் ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா ஆப்ஜெக்டை பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். க்ராஸிங் மெனி ஹோஸ்ட், நிறைய ஹோஸ்ட் இருக்கும். அந்த எல்லா ஹோஸ்ட்டையும் க்ராஸ் பண்ணும்போது உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டிங்கும் மிஷின் கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த மிஷின் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது யூ ஹாவ் அ பெட்டர் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இந்த பெட்டர் ஸ்கேலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்குது. அதை எடுத்துக்கும் போது இட் கிவ்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டு யோர் ரூட். ஸோ அந்த ரூட்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ரிப்ளிகேட் பண்ணி டாலரேட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் P2P. தென் we have seen some of the generations, their examples and then the remarks. Okay, so now I am just going to start a new topic about a first generation. So first generationக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள், Napster அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Napster அப்படின்றது என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இதனுடைய மெயின் கான்செப்ட். ஸோ ஷேர் பண்ணுற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மியூசிக் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மியூசிக் ஃபைல்ஸை ஓவர் த இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க. இதில் தே ஆர் யூஸிங் ஹைப்ரிட் கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ ஹைப்ரிட் அப்படின்னாலே காம்பினேஷன்ஸ் ஆஃப் யோர் டோபாலஜிஸ். ஸோ அந்த டோபாலஜியோடைய காம்பினேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைப்ரிட் ஃபங்க்ஷனில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாப்ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ரிப்ளிகேட்டட் இண்டிசஸ் இருக்குது. இந்த இண்டிசஸ் வந்துட்டு யூ ஹேவ் அ ஃபைல்ஸ் அண்ட் தட் ஃபைல் வில் பி அவைலபிள் பை அன் மியூசிக் காப்பி ஆஃப் சிடி டு கம்ப்யூட்டர் ஃபைல். எப்படி என்கிட்ட இருக்க ஒரு ஃபைலை சிடியிலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலுக்கு நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறனோ அதை தான் வந்து இந்த நாப்ஸ்டாரோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நாப்ஸ்டாரில் வந்து சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ரிப்ளிகேட்டட் இண்டிசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனோட ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட சக்சீடட் மெத்தட் வந்துட்டு இட் ஜஸ்ட் ஷட் டவுன் தி சர்வீசஸ். யூ மே ஹாவ் மெனி சர்வீசஸ். ஸோ ஆல் த சர்வீசஸ் வில் பி ஷட்டிங் டவுன் பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் அ சப்ளைஸ். ஸோ இப்போ இந்த நாப்ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் சர்வரில் ரன் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்வர் இருக்குது அப்படின்னா த சர்வர் வில் அனௌன்ஸ் டு த ஃபைல் வேர் அண்ட் விச் ஃபைல் ஹேஸ் டு ஷேர். எந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும், யாருக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் பாத்தை வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இது சொல்லும்போது ஒவ்வொரு சர்ச்சுமே உங்களோட டேட்டா செட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணும்போது ஸோ எவ்ரி டேட்டா செட் வில் பி அசம்பிள்ட் அட் யோர் சென்ட்ரல் சர்வர். ஒரு சென்ட்ரல் சர்வரில் அசம்பிள் பண்ணி அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ராக் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த டயக்ராம். திஸ் இஸ் யர் நாப்ஸ்டார் ஒர்க்கிங். ஒரு நாப்ஸ்டார் சர்வர் இருக்குது. அந்த சர்வர்லேருந்து
ஒரு யூசருக்கு நான் டேட்டாவை சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தட் யூசர் ஹேஸ் டு கிவ் அ ரெக்வஸ்ட் டு யுவர் நாப்ஸ்டார் சர்வர். ஸோ நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் வந்து யூசர்லேருந்து நாப்ஸ்டார் சர்வருக்கு சர்ச் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. then you can download from the user, then the some of a user will be alone, ஏன்னா அதுலேருந்து நம்ம ஃபைல்ஸ் எதுவும் ஷேர் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா we can share the files from that another user also. ஸோ இது மாதிரி என்னோட நாப்ஸ்டாரை சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் சம் ஆஃப் அ ஷேரிங் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த ஷேரிங் ரிசோர்ஸஸ் எல்லாமே என்னோடய டேரக்டரி சர்வர்லேருந்து நான் எடுத்துப்பேன். அந்த டேரக்டரி சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிஸ்கவரி சர்வீசஸ். ஸோ அந்த ஆட்டோ டிஸ்கவரி சர்வீசஸாக இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது த யூசர் வில் சென்ட் அவுட் த ரெக்வஸ்ட் நாப்ஸ்டர் சர்ச்சஸ் சென்ட்ரல் டேட்டாபேஸ். ஒரு சென்ட்ரல் டேட்டாபேஸ் இருக்கும், அந்த சென்ட்ரல் டேட்டாபேஸில் நாப்ஸ்டரோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறாங்க. செகண்ட் அகெயின் த சென்ட்ரல் சர்வர், இப்போ நம்ம டயக்ராமில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அந்த சென்ட்ரல் சர்வர். ஸோ அகெயின் த சென்ட்ரல் சர்வர் வில் சென்ஸ் பேக் எ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஃபைல்ஸ் ஃபார் டவுன்லோட். ஸோ எங்கள்கிட்ட என்னெல்லாம் ஃபைல்ஸ் என்கிட்ட இருக்குது அதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ரெஸ்பான்ஸை கொடுக்கறது. தென் தட் ரெக்வஸ்டிங் யூசர் டவுன்லோட்ஸ் த ஃபைல் டைரக்ட்லி ஃப்ரம் another நாப்ஸ்டார். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு நாப்ஸ்டார் இருக்குது, எனக்கு தேவையான ஃபைல்ஸ் அதில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டைரக்டரி ஃபைல்ஸை எடுத்து அதிலேருந்து நான் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னோடய ஃபைல்ஸை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ பியர் டு பியர் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் மேனர்ஸில் என்னோடய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி யூசருக்கு கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோர்ஸ் தி டேட்டாஸ் ஆன் தி யூசர் ஹார்ட் டிரைவர். ஸோ ஹார்ட் டிரைவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ்டார் இஸ் சிம்பிள் அண்ட் த ஃபைல்ஸ் கேன் பி ஃபவுண்ட் ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ உங்ககிட்ட இருக்க ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து லிமிட்டட் பேண்ட்வித் யூசேஜ் தான். ஸோ லிமிட்டட் ஸ்பீட்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து சென்ட்ரல் பாயிண்ட், அதுக்கப்புறம் லிமிட்டட் ஸ்கேல்ஸ் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதனால் இதுதான் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, தென் நாப்ஸ்டார் முடிஞ்சிருச்சு. யுவர் செகண்ட் ஒன் இஸ் பியர் டு பியர் middleware. So middleware அப்படினாலே just an interface between your mediums and then the layers. You have a multiple layers. ஸோ அந்த மல்டிபிள் லேயர்ஸில் உங்களோட மீடியம்ஸ் இருக்கும். அந்த மீடியம்ஸ் மூலயமா உங்களுடைய மெசேஜஸ் நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய மெயின் திங். ஸோ இந்த பியர் டு பியர் மிடில்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணும்போது இட் ஜஸ்ட் மீட் த நீட். ஸோ யூ ஹேவ் சம் ஆஃப் அ நீட். ஸோ ஆல் த நீட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி பிளேஸ்ட். ஸோ அது பிளேஸ் ஆகும்போது அதனோட சப்சிக்வெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்டில் அதை கொடுத்துருக்கும் போது இட் ஜஸ்ட் மேனேஜ்டு பை யோர் பியர் டு பியர் சிஸ்டம். ஸோ இதில் தேர்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மிடில்வேர் லேயர்ஸ். அது வந்து அப்ளிகேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது அப்ளிகேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸஸில் கொடுத்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ பிளேஸ் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த பிளேஸ் ரிசோர்ஸஸில் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ தட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் will participate the nodes which was widely spread over the internet. ஸோ இன்டர்நெட் மூலமா உங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய மிடில்வேர் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களோட ரூட் மெசேஜ் வில் பி தேர். ஸோ தட் ரூட் மெசேஜ் வில் ஒர்க்ஸ் பியாண்ட் தி பிஹாஃப் ஆஃப் யுவர் கிளைண்ட். ஸோ அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரிசோர்ஸஸை ஹைட் பண்ணுறாங்க. ஸோ ஹைட் பண்ணி உங்களோட GUIDக்கு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறாங்க. ஸோ இதை செக் பண்ணும்போது இட் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் யோர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கேப்பபிலிட்டி. ஒரு ஆல் த அவைலபிலிட்டி யூ ஹேவ். உங்ககிட்ட இருக்கிற எல்லா அவைலபிலிட்டியோடைய ரிசோர்ஸஸையும் பார்த்தீங்கன்னா GUID மூலயமா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கீழே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ யூ ஹேவ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மிடில்வேர் ஆக்ட் ஆகுது. ஸோ மிடில்வேர் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யோர் P2P அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் இருக்கிற P2P சப்ஸ்டேட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க மெசேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க.
அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது யாருக்கு அதனுடைய நீட் இருக்கோ, ஸோ அந்த நீட் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மிடில்வேருடைய மெயின் கான்செப்டே. ஸோ see the functional requirements for peer-to-peer middleware. It just allows the client to find and communicate with all individual resources. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் கிட்டேயுமே உங்கள் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இதில் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரிசோர்ஸஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் ஆட் அண்ட் தே கேன் ரிமூவ் வென் தே வாண்ட். அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அவங்க அதை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் add the host to the services. It may have the host to the services and can be able to remove them. ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜஸ் இருக்கோ அந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் வந்துட்டு சிம்பிளாகவும் இண்டிபெண்ட்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீசஸ் வேணும், வெதர் இட் வில் பி அ டிபெண்ட் ஆர் எல்ஸ் இண்டிபெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசோர்ஸஸ் அது எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கேலபிலிட்டி, லோட் பேலன்சிங், ஆப்டிமைசேஷன் ஃபார் லோக்கல் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் யுவர் நெய்பரிங் பியர், accommodation to highly dynamic host availability, உங்களோட டேட்டா செக்யூர்டாக இருக்கும், அனானிமிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் டினைபிலிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் யோர் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் தி பியர் டு பியர் மிடில்வேர். தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டேட்டா இண்டெக்ஸிங் அண்ட் ஓவர்லே. உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேட்டாஸுமே ஒரு இண்டெக்ஸிங் மூலயமா இட் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட் தி மேப். ஸோ இப்போ மேப் இருக்குது அப்படின்னா அந்த மேப் மூலயமா இன்ஃபர்மேஷன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் 3 types. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரலைஸ்ட், செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லோக்கல். சென்ட்ரலைஸ்ட் இண்டெக்ஸிங்கில் யூ ஜஸ்ட் யூஸ் ஒன் ஆர் ஃபியூ சென்ட்ரல் சர்வர். எதுக்காக அப்படின்னா உங்கள் இண்டெக்ஸிங் உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பியர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறதுக்கோ அதோட வேல்யூஸை கேதர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் centralized indexingல they have a values. அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா versions of Napster and then DNS, that is domain name system. Then second one is your distributed indexing. ஸோ distributed indexingல உங்களோட டேட்டா ஸ்கேட்டர் நடக்கும். ஸோ நிறைய பியர்ஸ் இருக்குது அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு டேட்டா ஸ்கேட்டிங் நடக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஷ் டேபிள் DHT இருக்குது. ஸோ இந்த DHT வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் மேப்பிங்கை வந்துட்டு ஒரு சர்ச் அல்காரிதம்க்கோ ஏன்னா வந்துட்டு லுக்கப் இல்லை ஃபால்ட் டாலரன்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வேல்யூஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யர் தேர்ட் ஒன் இஸ் லோக்கல் இண்டெக்ஸிங். ஸோ திஸ் லோக்கல் இண்டெக்ஸிங் வில் ஹாவ் அ காமன் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஓவர்லே வித் த ஃப்ளட்டட் ஆஃப் ரேண்டம் வாக் சர்ச். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்டெலா. ஓகே, ஸோ இதில் ஒரு சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா சிமேட்டிக் இண்டெக்ஸிங் அண்ட் சிமேட்டிக் ஃப்ரீ இண்டெக்ஸிங். சிமேட்டிக் இண்டெக்ஸிங் அப்படின்னா தட் இஸ் ஏ ஹியூமன் ரீடபிள். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைல் நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் அண்ட் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்னு 2 இருக்குது. ஸோ ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிமேட்டிக் இண்டெக்ஸிங். அது மூலயமா யூ கேன் ரீட் யுவர் ஃபைல், கீவேர்ட், டேட்டாபேஸ் கீ அண்ட் இட் சப்போஸ் யுவர் கீவேர்ட் சர்ச், ரேஞ்ச், அதில் அப்ராக்சியேட் எல்லாமே நடக்கும். தென் செகண்ட் ஒன் இஸ் சிமேட்டிக் ஃப்ரீ இண்டெக்ஸிங். ஸோ இது வந்து ஹியூமனால் ரீட் பண்ண முடியாது, விச் இஸ் யோர் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் லைக் பிட்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷன். இந்த இண்டெக்ஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸில் ஆல்ரெடி ஆஷ் ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இது இருக்குது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டெக்ஸிங். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டெக்ஸிங்கில் அன்ஸ்ட்ரக்சர்டு ஓவர்லே இருக்குது. இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு ஓவர்லேயோட எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நுட்ரெலா நெட்வொர்க்ஸ் அண்ட் வினி நெட்வொர்க். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நியூ கன்ஸ்டெயின்ட் இருக்குது அப்படின்னா தட் நியூ கன்ஸ்டெயின்ட் வில் பி இம்போஸ் டு யர் நெய்பர் பை யூஸிங் சம் ஆஃப் அ டோபாலஜி. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி மெஷ், ஸ்டார், ரிங்,
ட்ரீ, ஹைப்ரிட், இந்த மாதிரி பஸ் சொல்லிட்டு நிறைய டோபாலஜிஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது அந்த டோபாலஜியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எஃபிஷியன்ட் இருக்குது, தட்ஸ் வை சப்போர்ட்ஸ் ஃப்ளெக்சிபிள் மேனர். அதனால் என்ன பண்ணலான்னா உங்கள் சர்ச்சிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச்குள்ளே உங்களோட டேட்டாஸ் நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து லோக்கல் இண்டெக்ஸிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஃபைல் சர்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை மெசேஜ் ஓவர் ஹெட் பண்ணுறதுக்கும் ஹை டிலே கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ யார் சம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் இட் இஸ் எஃபிஷியன்ட் வென் டேட்டா இஸ் ரிப்ளிகேட்டட் இன் த நெட்ஒர்க். ஸோ உங்களோட நெட்ஒர்க்ஸில் உங்கள் டேட்டாவை ரிப்ளிகேட் பண்ணும்போது இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து குட் எப்போ அப்படின்னா உங்கள் யூசர் பெஸ்ட் எஃபர்ட் சர்ச்சை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. அதே மாதிரி நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸோ லார்ஜஸ்ட் டு காஸ் ஹை டிலே. உங்களோட சர்ச்சில் ஹை டிலே இருக்காது. ஸோ அந்த ஹை டிலேஸ் இல்லாமல் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் யூசர்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எ பெஸ்ட் எஃபர்ட் சர்ச். அதே மாதிரி இது எஃபிஷியன்ட் எப்போ அப்படின்னா சம் டிகிரி ஆஃப் டேட்டா ரெப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரக்சர்டு ஓவர்லே. அதனோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள் வந்துட்டு ஒரு அல்காரிதம் பேஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட். ஸோ இது வந்து உங்களோட நெய்பர் நோடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபவுண்டில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃப்ளெக்சிபிள் சர்ச்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஹைலி டிட்டர்மினிஸ்டிக். ஒரு ஃபைலை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேஷ் மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டபுள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ யூஸ் பண்ண முடியாது. தென் இட் சப்போர்ட் யோர் ஃபாஸ்ட் லுக்கப். ஸோ உங்ககிட்ட இருக்க லுக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யோர் டுடே கிளாஸஸ். வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் சீன்? ஃபர்ஸ்ட் வி ஹவ் சீன் வாட் இஸ் மீன் பை நாப்ஸ்டர். ஸோ நாப்ஸ்டர்னா என்னன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் இன் P2P கம்யூனிகேஷன். நாப்ஸ்டர் சர்வருக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். ஸோ என்னோடய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஃபைல்ஸ் ஒரு சிடி ட்ரைவ்லேருந்து ஒரு இமேஜ் ஃபைலையோ இல்லைனா ஒரு காப்பி ஃபைல்ஸையோ எடுத்து நான் சர்வரில் யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி அந்த யூசர் வேணும் அப்படின்னா தே கேன் டவுன்லோட். ஸோ அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். நாப்ஸ்டர் சிம்பிள், ஃபைல் ஸ்கேன் ஃபவுண்ட், லிமிட்டட் பேண்ட்வித். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் லிமிட்டட் ஸ்கேல். Then we are seen about peer-to-peer middleware. So the middleware அப்படின்றது interface between your P2P application and then the OS. அதோட functional requirements பார்த்தோம். So non-functional requirements பார்த்தோம். Then we are seen about data indexing and overlay. 3 types of indexing: centralized indexing, distributed indexing and then local indexing. அது இல்லாமல் 2 classifications இருக்குது. ஒன்று semantic, இன்னொன்று semantic free. Semanticனா human readable, that is ABCD மாதிரி. semantic free indexing அப்படின்னா machine understandable language, bits, zeros and ones. அதுக்கப்புறம் distributed indexingனா என்னன்னு பார்த்தோம். அதில் unstructured overlay, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜஸ். தென் we are seen about structured overlay. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நுட்டெல்லானா என்ன, அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.